உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த முத்துப்பாண்டி இசக்கிய பிரிச்சிருவேன். முத்துப்பாண்டியனை இங்கே வர வச்சிருவேன். அந்த வாத்தி பயலை வச்சு இந்த ரத்தனாவை ஏதாவது பண்ண வச்சிருவேன். அந்த கன்னியாகுமரிக்காரனை மறுபடியும் இங்க கூட்டு வந்து இந்த கனியனை கிட்னாப் பண்ணி உன் கூடவே கூட்டிட்டு போய்க்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருவேன் நானு. இந்த வைகுண்டம் இருக்கானே, அவனை கொண்டு போய் நம்ம வயக்காட்டுல அவன் தலையில ஒரு வெங்கல குண்டான கவுத்து ஒரு திருஷ்டி பூசணிக்கா மாதிரி நிக்க வச்சிருவேன். 4 வருஷம்ல 48 மாசம். அதுக்குள்ளார நான் என்னென்ன பண்ணிடுவேன். கொஞ்சம் ரோசனை பண்ணி பாத்தியா நீ? ஐயா, உண்மையிலேயே பிளான் போடுறதுல நீங்க தான் ஐயா கிங்கு. இந்த செந்தூர் முருகனுக்கு அப்புறம் நீங்க தான் பெரிய ஆளு. இல்லே, நடந்துக்கிற ஒவ்வொரு செய்கையிலையும் நாம ஜெயிக்கணும். அதுக்கு எங்கெங்க கேப் கிடைக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான்ல ஒரு சரியான சூத்திரதாரிக்கு அழகு. இந்த தடவை நாம் பரணிய பிரிச்சு அந்த வெறும் பயல முட்டாளாக்கி அந்த குடும்பத்தையே உடைச்சி அவனை சில்லு சில்ல செதற விடல. என் பேரு சவுந்தர பாண்டி இல்லல்ல. ஐயா ஐயா ஐயா. சரி, நீங்க போங்க, நான் பாத்து. ஓகே சார். மாமா, ஐயோ மாமா, என்ன இது கட்டு போட்டிருக்கு? கத்தி ஊற கூட்டாதரி. உள்ள வா, சொல்லுத. மாமா உள்ள வா. மாமா மாமா நில்லுங்க முதல்ல. இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்ல போதீங்களா இல்லையா? அடியே, எதுக்குல பதட்டப்படுத? போலீஸ் வேலைனாலே ரவுடிங்க கிட்டயும் கிரிமினல் கிட்டயும் மல்லு கட்ட வேண்டியது இருக்கும். காயமே படாம இருக்க முடியுமா? ஐயோ, ரத்த காயமா இருக்கே. ரொம்ப ரத்தம் போயிருக்கும் போலயே. இல்ல கிறுக்கச்சி, கண்ணு கலங்கின கண்ணை நோண்டி போடுவேன். இல்ல காயம் சின்னதுதான்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அதான் கட்டை பெருசா போட்டிருக்காவ. காலையில கட்ட காயத்துக்கலாம். ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. நான் வேணா பரணிக்கு போன் போட்டு வர சொல்லவா? பாய மூடு. ஒரு சின்ன காயத்துக்காக குடும்பத்தோட கோயிலுக்கு போனவங்கள தொந்தரவு பண்ணுவியா? சரி, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்களேன். ஒரு திருட்டு பயல புடிக்க போனேன்னு சொன்னோம்ல, அவன் எதிர்பாராம ஒரு கத்தி எடுத்து வீசிட்டான். அது சின்னதா கிழிச்சு விட்டுருச்சு. அப்படிதான். ஐயோ, கத்தியா? நீ என்ன கத்துற? கண்ணை தொடரி. முதல்ல கண்ணை தொட. என்னத்துக்கு இப்ப ஷாக் ஆகுது? போலீஸ் வேலையில இதெல்லாம் சாதாரணம். கண்ணை தொடச்சுக்கோன்றான்ல. எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்களா? ஆமா, நீங்க வந்ததும் உங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு கோயிலுக்கு கூட்டியாரன்னு சொல்லியிருக்கேன். நாமளும் போகணும். அதெல்லாம் முடியாது, எனக்கு டயர்டா இருக்கு. செம பசி. சோறு போடுதியா? இந்தா போட்டு கொண்டு வரேன். நீங்க போய் வேட்டியை மாத்திக்கங்க. மாமா, அடிபட்டிருக்கே. வேட்டியை வேணா நான் கட்டி விடவா? இல்ல, சின்ன காயண்டி, ஏதோ கையே போன மாதிரி சீன் போடாத. போ, நானே போய் ட்ரெஸ் மாத்திக்கிறேன். சோத்த கொண்டா போ. வந்து வாச்சிருக்கா பாரு. மாமா வாங்க. சோத்த பிசைஞ்சு கொடுல. ஸ்பூனை கொண்டு வா, நானே சாப்பிட்டுக்கிறேன். இந்த கையால சாப்பிடவும் முடியாது, பிணையவும் முடியாது. அதுக்காக ஸ்பூனு கேப்பியலா? வேற எப்படி சாப்பிடுறது? இந்தா இப்படிதான் சாப்பிடுங்க. ஏய், என்னல அது? நடு வீட்டுல வச்சு ஊட்டி விட்டுட்டு இருக்க? நடு வீடுதான், ஆனா நம்ம 2 பேர் மட்டும் தானே இருக்கோம். கூச்சப்படாம சாப்பிடுங்க மாமா.
என்ன மாமா அப்படி பாக்குதிய? நாளுக்கு நாள் நீ எப்படில அழகாயிட்டே போற. நீங்களும் தான் அழகு. முதல்ல ஒழுங்கா சாப்பிடுங்க. வலிக்குதா? யாரும் இல்ல. அப்பன்னா சீக்கிரம் ஊட்டி விடு. இலே உன் பாட்டு நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, தமிழ்நாடு கேட்கணும், மொத்த இந்தியா கேட்கணும், உலகம் பூரா கேட்கணும். உலக புகழ் பெற்ற ஒரு கனியா மாறணும் நீ. புரியுதா? இது ஒரு சின்ன மேடை தானே, வீடுல பொறவை பாத்துக்கிடுவான். ஏண்டா உன் செல்ல தங்கச்சி யார்கிட்டயும் தோத்தரக்கூடாதுன்னு அவளை காப்பாத்த பாக்குறீங்களா? அதுக்கு சொல்லல, பாவம் அந்த புள்ள. அந்த பாப்பா பல வருஷமா பாட்டு கத்துக்கிட்டு பாடுது. எவ்வளவு ஆர்வமா பாடுதா பாரு. நம்ம கனிக்கிட்ட இருக்க திறமை மேல நான் எந்த சந்தேகமும் படல. அவ நல்லா சிறப்பாவே பாடுவான்னு எனக்கு நல்லா தெரியும். அவ பாடி இந்த பிள்ளைக்கு தான் சரியா பாடலன்னு பொசுக்கு நாய் போயிடுச்சுனா பத்தாதுக்கு அப்ப வேற அப்படி பேசுதான். எதுக்குல சாமி கும்பிட வந்த இடத்துல ஒரு சங்கடம். அண்ணே மைனி என்ன யோசிக்கிறீங்க? நான் நல்லா பாடுவேன் மைனி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ணே நான் பாடுதேனே. டேய் அவ பாடணுங்கிறா. இது ஒண்ணும் போட்டி இல்ல, கோயில் மேடை தானே. இல்லே நான் எதுக்கு சொல்லுதேன்? நீ கொஞ்சம் பேசாம இரு, அவ பாடட்டும். நீ வாடி. கனி நல்ல பாடு என்ன? இரு. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பரணி சண்முகம். இவ என்னோட கசின் கனி. இவ யார்கிட்டயும் பாட்டு கத்துக்கல, ஏன் முறைப்படி சங்கீதமே கத்துக்கல. ஆனா இவ ரொம்ப நல்லா பாடுவா. இதே மாதிரி ஒரு சின்ன மேடையில இவ பாடி பரிசெல்லாம் கூட வாங்கியிருக்கா. சோ இவ சின்ன பொண்ணு, ப்ராப்பரா சங்கீதம் படிக்காதவ. ஒருவேளை தப்பா பாடினாலும் நீங்க தான் மன்னிச்சு இவ பாட்டை ரசிக்கணும். கனி நீ ஸ்டார்ட் பண்ணு. என்னங்க இது? என் பொண்ணுக்கு இந்த பொண்ணு போட்டியா? நீங்க சொல்றத பார்த்தா இந்த பொண்ணு கத்துக்குட்டி கூட கிடையாது. இன்னும் சொல்லணும்னா கத்துக்குட்டி இல்லவே இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.